ஆ எல்லாருக்கும் வணக்கம். மதிய வணக்கம். நான் ரவிசுந்தரம் கோச் ரவிசுந்தரம் பேசுறேன் நானு. உங்கள எல்லாரையுமே வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன் நானு. எல்லாரும் நார்மலா இந்த டைம்ல சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம்ல, நீங்க இந்த ஃபாரத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, நம்ம அத டீப்பா டீகோட் பண்ணி, ஆ அதுல இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள எடுத்துக்கிட்டு, நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்கோ, அதிலிருந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். இது நார்மலா நம்ம நிறைய டிவில நிகழ்ச்சி பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம். இது கரண்ட் லைவா வந்துட்டு நம்ம சில விஷயங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க போறோம். ஒரு சாதாரணமா இருக்கக்கூடியவங்களோட லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்கோ, அதிலிருந்து மாறுறது. மாறி அவங்க ஒரு அச்சீவரா மாறுவாங்க. பரம்பரை பணக்காரங்க ஆனத விட, இப்போ ஆர்டினரி பீப்பிளா இருந்து, அவங்களோட லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயி, அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனாவும், அச்சீவராவும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வெல்த்தி ரிச் பெர்சனாவும் ஆனவங்களோட நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் 25 இயர்ஸ்ல ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? இது எக்ஸாக்ட்டா இவங்க எப்படி ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீப்பா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். இது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்மலா அவங்களோட லைஃப் வந்துட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனா சில டிஃபிகல்ட் சிச்சுவேஷனாவே இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு சடனா ஒரு நிகழ்வு நடக்கும். இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆவாங்க அவங்க. நார்மலா இருக்கும்போது அவங்க வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் ஆவாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் அவங்கள என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு நவுத்த ஆரம்பிச்சிரும். இத என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண பீப்பிள் எல்லாருமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரியா? நீங்க கவனமா வந்துட்டு என்ன அப்படின்னா கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில அந்த மாரி ஒரு நார்மலா போயிட்டு இருந்த லைஃப்ல ஒரு இன்ஸ்பிரேஷனல் மொமெண்ட் வந்துட்டு எப்படி நடந்தது? என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும். யார் ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பார்ப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நெறைய பேர் ரைஸ் பண்றீங்க. ஓகே. ஒருத்தங்கள அலோவ் பண்ணுங்க. அலோவ் பண்ணுங்க. ஓ! கருணா வந்திருக்காரு. நீங்க உங்களோட மியூட் ஆன் பண்ணிக்கோங்க. கருணா. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன் கருணா. எங்கிருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? நீங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. சார், நான் கும்பகோணத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். ப்ரொஃபஷனலி நான் ஒரு டாக்டர் நானு. சரி. என் ம், என் லைஃப்ல ம், வந்து ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் மொமெண்ட் அப்படின்னா, ஒரு 11 இயர்ஸ் முன்னாடி உங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது. ம், ஆ, ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் தேடும்போது, நிறைய லீடர்ஸ் மீட் பண்ணுவோம். அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு பிரின்சிபல்ஸ் வந்து சொல்லிக் குடுப்பாங்க சார். ம், ம், அத எடுத்துட்டு போய் நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ணணும். ம், ஆனா உங்கள மீட் பண்ணும்போது நீங்க சொன்னது வந்து என்னன்னா, சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு இல்ல லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான டூல்ஸ் வந்து குடுத்தீங்க. ம், அதோட எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது என்னன்னா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரூல்ஸும் சொல்லி ஒரு ஹானஸ்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல்ஸும், ரூல்ஸையும் நீங்க வந்து சொன்னீங்க. ம், எனக்கு வந்து லைஃப்ல அந்த மாரி ஒரு லெவல்ல வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா, இவ்வளவு ஹானஸ்ட்டா, டைரக்ட்டா கண்ணு நேரா அந்த மாரி சொன்ன பீப்பிள் நான் பார்த்தது இல்ல சார். ம், 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 அச்சீவர் ஆகணும் அப்படின்னா, ஹானஸ்ட்டா தான் பண்ணணும். ரைட் வேல மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்த நான் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் லீடர் நீங்க. ஆ ம், அது வந்து என் லைஃப்ல இன்னைக்கு வரைக்கும் நான் எனக்கு அத பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு. இருக்கு. அது இன்னும் பசுமரத்தாணி மாரி இருக்கு. ம், ம், சோ ம். எப்படியாவது சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம்னு இல்லாம, இப்படித்தான் பண்ணணும். அதையும் ஹானஸ்ட்டா பண்ணணும். அப்படின்னு ம். நான் உங்கள்ட்ட இருந்து கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நான் வந்து அன்னைக்கு உங்க பின்னாடி நான் வந்து ஃபாலோ பண்றதுக்கும், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கும் அன்னைக்கு அந்த சொன்ன வேர்ட் தான் சார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இது அதான் எவ்வளவு வந்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் கருணா? ஒரு 11 இயர்ஸ் முன்னாடி நடந்தது சார். ஓகே. அந்த ப்ரோகிராம் வந்து டோட்டலா எவ்வளவு நேரம் நடந்தது? சார் 3 ஹவர்ஸ் புரோகிராம் நடந்தது சார். ஓகே. அதுல உங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆன மொமெண்ட் அப்படின்னு நீங்க எத சொல்றீங்க? எத சொல்ல முடியும் கரெக்ட்டா ஒரு பாயிண்ட்? சார் நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா ஒரு 7 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க லைஃப்ல சொன்னீங்க சார். அது எது உங்களுக்கு வந்து ரொம்ப உள்ள போனது இது? இன்ஸ்பயர் ஆனது? சரக்குன்னு உள்ள போனது? ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, ஹியூமானிட்டி சொன்னீங்க சார். ஓ! ஓ! ஓகே. அது என்ன ஆனது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? அது ம். இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பர்சன் வந்து சொல்லுவாங்க. அதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, நீங்க முடியும்போது இதுக்கு ஓகேன்னா நீங்க வாங்க. அப்படி இல்லன்னா நீங்க உங்க படி பண்ணுங்க. நாங்க இங்க இருக்கிறோம். எங்களுக்கு அப்படி வேணாம் அப்படின்னு சொன்னீங்க சார். ம், 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 அது ம். அது வந்து
அது வந்து எனக்கு ரொம்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஹானஸ்டான லீடர் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது சார். அன்னைக்கு சரி. டக்குன்னு நான் ஓகே. சரி. இப்போ நீங்க அந்த மாரி வந்து இன்ஸ்பயர் ஆயி கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களோட லைஃப் வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இல்லையா? ஆமா. ஆமா சார். அப்போ அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்துட்டு எப்படின்னா, அதிலிருந்து வேற ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா சார். சரி, ஓகே. அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் ஆறதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப்ல நீங்க அச்சீவ்மென்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு பை ப்ரொஃபஷன் டாக்டரா இருந்ததுனால ஒரு ஒரு செக்கு மாடு மாரி ஒரே மாரி சுத்திட்டே இருக்கிற மாரி இருக்கும் சார். ஏன்னா எந்த நேரமும் கிளினிக் அந்த மாரி ஒரு லைஃப் இருந்தது. வெளியில எல்லாம் எங்கேயுமே போக முடியாது. உங்கள ம், மீட் பண்ண உடனே லைஃப்ல வந்து வெளியில டிராவல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் கிடைச்சது. ம், ஆ அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் வைஸ் உங்களோட இத பார்க்கும்போது ஹெல்த் வைஸ் நான் இம்ப்ரூவ் ஆனேன். நெறைய என்னோட ஹேபிட்ஸ் வந்து உங்கள்ட்ட அசோசியேட் ஆனோனே பர்சனல் ஹேபிட்ஸ் பர்ட்டிகுலரா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய டிசிப்ளின் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ம், ம், அதுல ம், நெறைய இம்ப்ரூவ்மென்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ம், அ நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு அப்ளை பண்ணதோட விளைவு இன்னைக்கு ஒரு 15 டைம்ஸ் வந்து அப்ராட் டிராவல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ம், ம், நான் ம், ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்குனேன். இப்போ வந்து ஒரு 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 13,00,000 கார் வாங்கியிருக்கேன் நானு. ம். அ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாரி ஒரு சிச்சுவேஷன்ல முன்னாடி இருந்தத விட இப்ப நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு சார். இன்னைக்கு சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அப்டின்னா, அதுக்கு முன்னாடி வந்து இன்னாரோட பையன்னா தான் எல்லாருக்கும் தெரியும் எங்க ஊர்ல. ம். இன்னைக்கு வந்து இன்னாரோட அப்பா அப்டின்னு தெரியிற அளவுக்கு என் நேம் ஆனதுக்கு காரணம் உங்கள்ட்ட மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார். ஓகே. நீங்க அந்த அப்போ பாருங்க, நீங்க இந்த இன்ஸ்பயர் ஆனீங்க இல்லையா? அந்த டைம்ல வந்துட்டு உங்களோட லைஃப் வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்ததா? இல்ல அது ஏதாவது டிஃபிகல்டீஸ்ல இருந்தீங்களா? டிஃபிகல்டீஸ் தான் சார் இருந்தது. என்ன மாரி டிஃபிகல்டி சொல்லலாம்? ஷார்ட்டா சொல்லுங்க. சார் ஃபைனான்சியல் டிஃபிகல்டின்னா என்னோட இன்கம் வந்து என்னோட மந்த் எண்ட்ஸ மீட் பண்ற அளவுக்கு தான் சார் இருக்கும். அதே மாரி ம், ஃபேமிலிலயும் ஒரு ஹாப்பினஸ் வந்து பெரிய லெவல்ல இருக்காது. ம். ரிலேஷன்ஷிப்லலாம் நெறைய ப்ராப்ளம் இருக்கும். நான் டிப்ரஷன் பில்லுல இருந்தேன் நான் அந்த நேரத்துல. நான் தான் என்னோட பிரச்சனைகளுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாம இருந்தது சார். உங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க தான் சார்ட் அவுட் பண்ணி குடுத்தீங்க. நம்மளோட பிரச்சனைகளுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி குடுத்ததே நீங்க தான் சார். ம், 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 ம். ஓகே, அது அது அந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் தான் சார் லைஃப் சேஞ்ச் ஆச்சு எனக்கு. ஓகே, ஓகே. ஆ, ஆ, ஆ. இப்போ நீங்க அந்த உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, சரக்குன்னு வந்துட்டு நேர்மையா இருக்கணும். லைஃப்ல வந்துட்டு அந்த மாரி இருந்தா தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும். இல்லாட்டி வேணாம் போங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்து, இப்ப நீங்க சொல்றீங்க, இப்போ ஒரு 15 தடவ வந்துட்டு அப்ராட் வந்துட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. சரியா? ஆமா சார். அதுக்கப்புறம் கார் ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. 13,00,000 வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கார் ஒண்ணு வாங்கியிருக்கீங்கன்னு. இந்த ப்ராசஸ் வந்துட்டு நீங்க இன்ஸ்பிரேஷன் ஆன உடனே நடந்ததா? இல்ல ப்ராசஸ் சார். வந்துட்டு எவ்வளவு டைம் எடுத்தது? கிராஜுவலா ஸ்டெப் பை ம். ஸ்டெப் சார் உங்கள ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 11 மந்த்ஸ்லயே இந்த மாரி அப்ராட் போறதுக்கு அதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் வச்சிருந்தேன். ஆனா வேலைக்கு போறதுக்காக வச்சிருந்தேன் நானு. ம், 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 அ ம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்து ஒரு 11 மந்த்ஸ்ல அப்ராட் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு தான் சார் என்னோட கார் வாங்குற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஓகே, ஓகே, கிராஜுவல் ப்ராசஸ் தான் சார். ஓகே. அப்போ நீங்க இப்ப நீங்க அந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா சார். ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வெல்னஸ் கோச்சா இருக்கு சார். ம். டாக்டர் வேலைய பார்ட் டைமா பார்க்குறீங்களா இல்லையா? டாக்டர் பார்க்குறேன் சார். பார்ட் டைமா பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓ! ஃபுல் டைம் படிச்சு டாக்டருக்கு படிச்சு இப்ப பார்ட் டைம் வந்து டாக்டரா இருக்கீங்க. ஃபுல் டைம் வந்து ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கிறீங்க. ஆமா சார். இந்த ஜர்னி எப்படி இருக்கு? உங்கள சுத்தி இருக்கிறவங்க, உங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய பீப்பிள் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றாங்க? சார் எனக்கே ரொம்ப ஒரு ப்ரௌடா இருக்கு சார் நானு. ஒரு ம், ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கிறத நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ம், ஃபேமிலில இருக்க பீப்பிளும் வந்து இன்னைக்கு ஓப்பனா சொல்லணும் அப்டின்னா, நான் டாக்டரா இருக்கும்போது ஃபேமிலி அன்ஹெல்தியா இருந்தாங்க. ம், ஏன்னா, அம்மா, அப்பா எல்லாமே டயபெட்டிக்கா இருந்தாங்க. ம், இப்போ வந்து நான் வெல்னஸ் கோச் ஆனத விடைவு நான் ஹேப்பியா இருக்கேன். எங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு ஹெல்தியா அதுவும் இந்த மாரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அப்பா 69, அம்மா 67 ம். இன்னைக்கு அவங்க எல்லாம் ஹெல்தியா இருக்காங்கன்னா காரணம் நான் வெல்னஸ் கோச்சா இருக்கிறது தான் சார். ஓகே, அவங்க ஓகே, எல்லாருமே ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க சார். ஓகே. இப்ப நீங்க இந்த மாரி பாருங்களேன், இப்ப இவரு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம எல்லாருமே இருப்போம். எல்லாருக்குமே பெரும்பாலும் இருக்கும். அந்த டைம்ல ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துட்டு நடக்கும்.
இது வந்து என்ன, இது வந்து ஒரு சின்ன ஸ்பார்க். நீங்க ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பீப்புள் யாரா வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு மனுஷன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து வெளியில வரத்துக்கு வந்துட்டு ரொம்ப, ஏன்னா நமக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும். ஒரு ஸ்பார்க் வந்துட்டு அடிக்கணும், ஒரே ஒரு சின்ன ஸ்பார்க் அடிக்கணும். அந்த ஸ்பார்க் எப்ப அடிக்கும், எப்படி அடிக்கும், மேபி நீங்க உங்களுக்கு அடிச்சு நீங்க அந்த அந்த ப்ராசஸ்ல கூட நீங்க இருக்கலாம். மேபி அந்த ஸ்பார்க் உங்களுக்கு இருந்திருக்கும், மேபி நீங்க கவனிக்காம கூட இருந்திருப்பீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இதை தோண்டி எடுக்கணும். அந்த ஸ்பார்க் ஒரு சின்ன உங்களோட பிரச்சனைகளுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன், ஒரு ஆறுதலான விஷயம், இல்ல ஒரு கரெக்டான ஒரு ஐடியா, இல்ல உங்க மைண்ட்ல வந்துட்டு வாவ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிலேட் ஆகி, இதுதான் பாயிண்ட், இங்க இருந்து தான் நம்ம பிடிக்கணும். இப்ப கருணாவது வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவரு ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருந்திருக்காரு. டாக்டரா இருந்து பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஹாப்பியான ஹெல்த்தியான லைஃப் இல்லாம அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன விஷயம், நீங்க ஒரு 3 மணி நேரம் அவர் ப்ரோக்ராம் பார்த்தாருன்னு சொன்னாரு. அந்த 3 மணி நேரத்துல நடக்கிற நிகழ்வுகள் கிடையாது. இன்ஸ்பிரேஷன் ஆனாதான் லைஃப் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது நீங்க எல்லாருமே மைண்ட்ல வந்துட்டு வச்சுக்கணும். இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு, நீங்க எதை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அதுக்கு நீங்க ஒரு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அந்த ஜர்னி வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ இவரது டாக்டர் வந்துட்டு கேட்கும்போது பார்ட் டைம் டாக்டருங்கிறாரு, ஃபுல் டைம் வந்துட்டு ஒரு வெல்னஸ் கோச் அப்படிங்கிறாரு. அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய பீப்புள் ஹெல்த்தியா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு டாக்டர் எப்படி சொல்றாரு? ஓகே, ரொம்ப சந்தோஷம் கருணா. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுங்கிற மாதிரி ஏதாவது எண்ணங்கள் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்? நீங்க மியூட் ஆன் பண்ணீங்க கருணா. சார் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார் உங்கள்ட்ட. ஹானஸ்டா இருக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கரேஜ் வேணும் அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் நிறைய. ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து நிறைய சோதனைகள் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு சுச்சுவேஷன்லயும் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் ஹானஸ்டா இருக்கணும் அப்படிங்கறதுலயும் அது நீங்க கரேஜ் வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஓகே, பாருங்க இன்னைக்கு நிலவரம் பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு. ஆனஸ்டா இருக்கிறது எப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நம்மள சுத்தி நிறைய நடக்குது. ஆனஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கருணா, உங்களுக்கு ஆனஸ்டா இருக்கிறது பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும் சார். எல்லாருக்குமே பிடிக்குமா பிடிக்காதா? யார் யாருக்கெல்லாம் ஆனஸ்டா இருக்கிறது பிடிக்கும்? கை தூக்குங்க பார்க்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். எல்லாருக்குமே ஆனஸ்டா இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா பிடிக்குது, கரெக்டா? அப்ப நமக்கு வந்துட்டு என்ன, நமக்கு சுச்சுவேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆனஸ்டா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்க மனசுல வந்துட்டு பாரம் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு ஆனஸ்ட் இல்லாத பர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வுகள் வந்துட்டு ஏற்படும் யோசிச்சு பாருங்க. இதே ஒரு ஆனஸ்டான பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெருமை வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு ஆனஸ்டா இல்லாத சில வேலைகள் நம்ம பண்ணும்போது அந்த டைம்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு சில பெனிஃபிட் வந்துட்டு கிடைக்கும். ஆனா ஜென்ரலாவே எல்லாருமே நல்லவங்க தான். அந்த சுச்சுவேஷன்ல, அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கிருந்து தடம் புரண்டுருவாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். லைஃப்ல இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு சில பீப்புள் கூட ஆயிருக்கும். ஆனா இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்க இந்த ஸ்ட்ரகிள்லயே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 100% அந்த பீப்புள் அவங்களோட நேர்மையில வந்துட்டு சில சில ரைட்டியஸ்னஸ்ல வந்துட்டு சில மிஸ்டேக் வந்துட்டு அப்படின்னா பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கா இருந்தாலும் சரி, உங்க சுத்தி இருக்கக்கூடிய பீப்புளை நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க அந்த ப்ராசஸ், அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஃபயரை அந்த பெல்லியில எடுத்துக்கிட்டு அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேல வரத்துக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாவே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த ரைட்டியஸ்னஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களால வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகி தான் வர முடியும். சப்போஸ் அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து மேல வந்துட்டு அவங்களால போகவே முடியாது. ஆனஸ்டாவும் அம்புலாவும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட ஸ்டாண்டா மாறிடும். அதாவது நீங்க யார் அப்படின்னு உங்களை ஒருத்தங்க கேக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத விட அவர் ரொம்ப நேர்மையான ஆள் அப்படிங்கிறத மத்தவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லணும். உங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறது வந்துட்டு ஒரு பார்ட்.
உங்களை பத்தி மத்தவங்க என்ன சொல்றாங்கங்கிறது இன்னொரு பார்ட். அதுல கிரிட்டிசைசம் கூட இருக்கும். விமர்சனம் இல்லாம லைஃப்ல வந்துட்டு நம்ம யாரும் மேல வர முடியாது. ஆனா அவங்க இந்த விமர்சனம் பண்றதுக்கு, நம்ம தப்பான ஆளுங்கிற விமர்சனம் பண்றதுக்கு வந்து அது பொருத்தமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தான் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஒரு லெவலுக்கு மேல வளர முடியாது. நீங்க லைஃப்ல நீங்க மேல 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 போகணும் அப்படின்னா, என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் உங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆனஸ்டா இருக்கணும். அந்த டைம்ல நமக்கு சில ஸ்ட்ரகிள் இருக்கலாம். நம்ம நிறைய நம்மளோட புராணத்துல கூட நம்ம பார்க்கிறோம். ஹரிச்சந்திரன் இவங்கள இந்த மாதிரி நிறைய பேரை வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்கலாம். நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஹரிச்சந்திரன் புராணத்துல தான் பார்க்கணுமா? ஏன் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு நேர்மையான ஆள் இந்த உலகத்துல நம்ம அப்படிங்கிற அந்த ஃபீல் இருந்தது அப்படின்னா, வரும் பாருங்க கெத்து, அந்த இன்ஸ்பிரேஷன், அது பத்திக்கிச்சுன்னா விடவே விடாது. பெருமையா இருக்கும் உங்களுக்கு. ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை இருக்கும். இல்லாட்டி நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம நேர்மையா இல்லை அப்படின்னா, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க பேரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்க முன்னாடி நீங்க ரொம்ப நேர்மையா நடந்துக்கணும். எனக்கு வந்து இந்த நேர்மையை வந்துட்டு எனக்கு யாரும் கத்துக் கொடுக்கல. வாழ்ந்து காமிச்சவங்க யாரு அப்படின்னா, என்னோட பேரண்ட்ஸ். ஆனஸ்டி அப்படின்னா என்ன அப்படிங்கறத என் கண்ணு முன்னாடி வாழ்ந்து காமிச்சாங்க. அந்த வறுமையிலும் நேர்மையா இருந்தாங்க. அப்ப அது வந்துட்டு எனக்கு ஒரு கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் ஃபாலோ பண்ண டே பை டே வந்துட்டு ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. நேர்மையா இருக்கக்கூடிய பீப்புளுக்கு பயம் 0 ஆயிடும். தப்பு செய்யறவங்களுக்கு வந்துட்டு பயம் வந்துட்டு அதிகமா இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா, சொந்த செலவுல ஏகர்னா நம்மளே வந்துட்டு சூன்யம் வச்சுக்கணும் கரெக்ட் சார். இல்லையா? கரெக்ட் அதனால சார். என்ன அப்படின்னா என்ன சொல்றது, நேத்தை விட இன்னைக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். எஸ்டர்டே பிளஸ் ஆனஸ்டி இருக்கணும். அது மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க கரெக்டா ஒரு 22 மேபி நீங்க என்கிட்ட சில பீப்புள் பேசலாம்னு கூட நீங்க நினைக்கலாம். நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னா கூட நான் உங்ககிட்ட 1 to 1 பேசுறேன்ற உணர்வோட நான் பேசுறேன் நான். சரிங்களா? எஸ்டர்டே ஆனஸ்டியோட பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு. பிகினிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா பின்னாடி நல்லா இருப்பீங்க. ஆனஸ்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப நல்லா இருப்பீங்க, பின்னாடி கஷ்டப்படுவீங்க. இது எல்லா துறையிலயுமே இருக்கும். சரியா? தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, குட். அடுத்தது யார் உங்களோட லைஃப்ல வந்து நடந்த ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு விஷயம் எனக்கு நடந்தது, என் லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆனது, அந்த மாதிரி யாராவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் ஒரு ஓபன் பண்ணுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். பத்மாவதி பேசுறேன் சார். பத்மாவதி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க பத்மா? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் சார். விழுப்புரத்துல இருந்து பேசுறீங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. உங்களோட லைஃப்ல வந்து இந்த இன்ஸ்பிரேஷனலான விஷயங்கள் வந்துட்டு நீங்க எதை நீங்க சொல்ல முடியும்? நான் 12 இயர்ஸா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுக்கு சரி. முன்ன பாத்தீங்கன்னா, நான் சென்னை தான் நானு. ம். அங்க வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல வந்து கேண்டீன் வச்சுட்டு இருந்தேன் சார் அப்போ. அந்த சரி. டைம்ல பாத்தீங்கன்னா, உங்கள மீட் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கிடைச்சது 2009ல. சரி. அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா, உள்ள இந்த அட்மாஸ்பியர் அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா நான் ரொம்ப நார்மலான ஆளு. ம். அந்த அந்த இடத்துல வந்து அந்த செஷன் நடந்தப்போ நான் டைரக்டா உங்களை பாக்குறதுக்கான சிச்சுவேஷன் எனக்கு கிடைச்சது. பார்த்ததுக்கு அப்புறம் அங்க நீங்க நீங்க சொன்ன ஒரு வேர்ட் பார்க்கும்போது நீங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க? நீங்க அதுல வந்துட்டு எந்த இடத்துல இருந்தீங்க? ஒரு 140 பேர் இருந்தாங்க சார் அந்த இடத்துல. நான் சரி. 4th ரோல நான் உட்கார்ந்திருந்தேன். ஓகே 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 ஓகே. சரி. ஓகே. அந்த இடத்துல எந்த விஷயம் உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்பயர் ஆனது? நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அதுல ஒண்ணு என்னன்னு பார்த்தா, நீங்க வந்து லாஸ்ட் வந்து ஒரு 1 hour செஷன் பண்ணீங்க. அதுல ம். முக்கியமா ஒரு வார்த்தை சொல்லணும். ஏழையாய் பிறப்பது நமது குற்றம் கிடையாது, ஏழையாய் சாகிறது நம்ம குற்றம்னு ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு சரக்குன்னு இறங்குச்சு அந்த வார்த்தை. ஏன் அந்த வார்த்தை உங்களுக்கு சரக்குன்னு இறங்குனது? ஏன்னா நாங்க வந்து ரொம்ப நார்மலானவங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி மேரேஜுக்கு அப்புறமா அந்த மாதிரி எதுவுமே எனக்கு அமையவே இல்ல. ம். நார்மலான லைஃப்ல இருந்து ரொம்ப கீழ போயிட்டேன். ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து கடை வச்சு ரன் பண்ணியிருந்தேன். இட்லி கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். ம். ம். அந்த மாதிரி ம். சிச்சுவேஷன்ல நான் அவங்கள பார்த்தேன். அதனால அந்த வார்த்தை எனக்கு வந்து சரக்குன்னு இறங்குச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஏழ்மையில இருந்தேன் அப்போ. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க பத்மா. நான் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க வார்த்தைகள்ங்கும்போது இவங்க சொல்றத வந்துட்டு வெறும் வார்த்தைகளா கேட்காதீங்க. வார்த்தைகள் வந்துட்டு வாழ்க்கை. வார்த்தைகள் வந்துட்டு உயிர் இருக்கு.
வார்த்தைகளுக்கு வந்து பல அர்த்தம் இருக்கு. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை தான். நம்ம பேசும்போது நமக்கு எதிரில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையை வந்து விளக்கு ஏத்துற மாதிரி ஏத்தும், வீட்டை எரிக்கிற மாதிரியும் எரிக்கும். அப்ப வார்த்தைகளுக்கு வந்துட்டு நம்ம நம்ம எப்பயுமே நம்ம குழந்தைங்க கிட்ட, நம்ம யாரை நம்ம மீட் பண்றோமோ அவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்களோட சூழ்நிலை, மனநிலை நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது. அப்பதான் நம்ம ஊர்ல கூட நம்ம அடிக்கடி நம்ம பேசும்போது நம்ம குடும்பத்திலேயே கூட சொல்லுவாங்க, கவனிச்சு பாருங்களேன், பார்த்து பேசுப்பா, வார்த்தையை விட்டுறாதப்பா, வார்த்தையை விட்டீங்கன்னா அள்ள முடியாதுப்பா சொல்றாங்கல்ல. வள்ளுவரே கூட சொல்றாரு, தீனார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு அப்படிங்கிறார். நெருப்புல சுட்ட புண்ணு கூட ஆறி போயிடுமா. அப்ப அந்த வார்த்தைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரயோகம் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்கும். நமக்கு தெரியாது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 140 பேர் இருந்த இடத்துல வந்துட்டு அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. நமக்கு தெரியாது இவங்களுக்கு எந்த ஒரு வார்த்தை, ஒரு என்ன சொல்றது, ஒரு வாக்கியம் கூட கிடையாது. நம்ம வாழ்க்கையை வந்துட்டு புரட்டி போட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன புஷ் வேணும். அப்ப நம்ம இன்னொரு நம்ம நம்ம சிக்கல்ல இருக்கிறோம், டக்குன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா நமக்கு உண்டான வியாதிக்கு உண்டான மருந்து மாதிரி உள்ள வந்துட்டு இறங்கிடுது. இப்ப பாருங்க, இவங்க சொல்லும் போது என்ன எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிட்டு இருந்தவங்க அப்படின்னா அவங்களோட பினான்சியல் கண்டிஷன் எப்படி இருக்கும்? அவங்க ஒரு ஏழை. அப்ப நானும் இல்ல, யாரோ ஒருத்தர் பேசும்போதோ நான் ஒரு வார்த்தை வந்துட்டு கேட்கறாங்க, ஏழையா பிறந்தா உருப்படவே முடியாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களோட மனநிலை என்ன ஆகும்? அந்த மாதிரி கூட சில சமயம் நீங்க வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகாத மாதிரி கூட சில வார்த்தைகள் சிலர் வந்துட்டு பிரயோகம் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க யாரு, நீங்க பேசுறதை நீங்க கேக்குறீங்க. இப்ப நான் பேசுறதே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்பயர் ஆகல அப்படின்னா கேன்சல் சொல்லிடுங்க. இன்ஸ்பிரேஷன் இருக்கிறத வந்துட்டு என்ன பண்ணணுமா, ஆமா ஆமா எஸ் எஸ் என்ன, ஆமா கரெக்ட் தான் அந்த ஒரு ஒரு அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஒரு வார்த்தையில வந்துட்டு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு என்ன அப்படின்னா மாத்துறதுக்கு உண்டான வல்லமை எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அது வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்களுக்கு நடந்திருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆனதுங்க? நீங்க உங்களுக்கு உங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க. ஆமாங்க சார். அந்த மாரி இருக்க சிச்சுவேஷன்ல எனக்கு பசங்கள வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை சார். ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு ரூ. 4000 கட்டுறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். 2 பசங்க வந்து வேளாங்கண்ணியில படிச்சுட்டாங்க. நான் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் கேகே நகர்ல கடை வச்சுட்டு இருந்தேன். ஸோ ம், எனக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் இந்த வார்த்தைய கேட்டேன். அப்புறம் சில விஷயங்கள் நீங்க வந்து எனக்கு மென்டாரிங்கா இருந்ததுனால, அத நீங்க சொல்ற விஷயங்கள எடுத்து அப்ளை பண்ணதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, இந்த 12 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 ம், இயர்ஸ்லயே சார். நான் ம், வாடகை ரூ. 2750 வீட்டு வாடகையிலயும், கரண்ட் பில்லு, மொறவாசல் ரூ. 100 குடுத்திருந்த பர்சன் நானு. ஒரு 2 ம், இயர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல ம், இருந்து நான் வீடு வாங்கல. ஆனா ம். என்னன்னா, ஒரு வாடகை வீடு. ஒரு ரூ. 16,500 வாடகை குடுக்குற அளவுக்கு நான் டெவலப் ஆனேன். ஓ. அது என்னுடைய ம், ஃபர்ஸ்ட் ம், அச்சீவ்மென்ட்டா இருந்தது. அதுக்கப்புறமா தான் 2 இயர்ஸ்லயே வந்து சொந்தமா கார் வாங்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ டெவலப் ம், பண்ணேன். டெவலப் ம், பண்ணதுல பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து சென்னையில எனக்கு சொந்தமா வீடு இருக்கு. நான் விழுப்புரத்துல இருக்கேன். விழுப்புரத்துல எனக்கு சொந்தமா வீடு இருக்கு சார். கார் சொந்தமா ரூ. ம், 18,00,000 குடுத்து XUV 500 நான் வச்சிருக்கேன். அதோட ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னா, ம், உங்களுடைய மென்டாரிங் மூலமா இருக்கிறதுனால, சக்சஸ் ம், நீங்க பிரீடர். அந்த சக்சஸ ம், நான் வந்து எடுத்துக்கிட்டதனோட விளைவு என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஸ்டெப் ப்ராசஸ்ல ரூ. 40,00,000 ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்லாம் சேர்த்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் மட்டும் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் குடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ம், ம், ஸோ ம், பசங்க ம், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க. ம், அதுக்கப்புறம் என்னுடைய பிசினஸே அவங்க எடுக்கணுன்ற வந்து அவங்களும் அதிலயே உள்ள வந்துட்டாங்க அவங்க. ம், ம், ம். இதெல்லாம் வந்து ஓ. ஒரு சக்சஸா கிடைச்சிருக்கு சார். உங்களோட வழிகாட்டுதனால. ஓகே, ஓகே. இல்ல. நீங்க காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க யாருமே நினைக்காதீங்க. இல்ல யாரு இன்னொருத்தர் இருந்தா கூட அந்த மாரி நினைக்காதீங்க. நீங்க இன்ஸ்பயர் ஆகுற மாரி வந்து, ஏன்னா நீங்க அங்க உட்கார்ந்து பார்க்குறீங்க, கேட்கிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியாது. சரியா? நீங்க அந்த இடத்துல இன்ஸ்பயர் ஆனீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு பர்ட்டிகுலர் வார்த்தைய, அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு எவ்வளவு நேரம் நீங்க இந்த ப்ரோகிராம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னு தெரியல. இதுல நம்ம இன்ஸ்பயர் ஆகுறதுக்கு உண்டான, நீங்க ஆல்ரெடி இன்ஸ்பயர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, அத பிடிச்சுக்கிட்டு அந்த ப்ராசஸ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் அந்த இன்ஸ்பிரேஷனல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இப்ப இவங்க 2 பேர் கருணா பேசுனத பாத்தீங்க, பத்மா பேசுறத பாக்குறீங்க. அசோசியேஷன் கீ. நம்ம யார் கூட நம்ம இருக்கிறோமோ, அந்த மாதிரி பீப்புளோட நம்ம இருக்கும்போது, நமக்கு அந்த இன்ஸ்பிரேஷனல் கிடைக்கக்கூடிய அந்த அசோசியேஷன் இருக்கணும். இருந்ததுன்னா, மேபி வந்துட்டு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு, அந்த கிளிக், அந்த ஃபயர் வந்துட்டு, ஸ்பார்க் வந்துட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சூப்பர். இப்ப நீங்க இதுல என்ன நீங்க இது வரைக்கும் யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்களா?
நெறைய பீப்பிள்க்கு வந்து நான் இன்ஸ்பயரா இருந்திருக்கேன் சார். ஏன்னா என்னோட டீம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட லைஃப்ப நான் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எடுத்திருக்கேன். ம், நான் மட்டும் இல்ல, என்னோட பீப்பிளுமே வந்து லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகணும்னு ஒரே கோலோட ம், நெறைய செஷன் உங்களுடைய செஷன் வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ம், நார்மலா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பாண்டிச்சேரின்ற ஒரு ஊர் கூட வந்து நான் வந்ததில்ல சார், மேரேஜ் அப்போ வரைக்கும். ம், மேரேஜ் அப்போ என் நாத்தனார் கல்யாணத்துக்கு தான் ஒரு கார்ல கூட்டிட்டு வந்தாங்க அவ்வளோதான். ஸோ பாண்டிச்சேரி ம், கூட வராத ஆள் நானு. இப்ப 19 ம், டைம் வந்து ஃபாரின் ட்ரிப் போயிருக்கேன். அதுல முக்கியமா அ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் எல்லாம் டிராவல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. 10 ம், வருஷம் வீசா வச்சிருக்கேன். நான்லாம் ம். நெனச்சே பார்க்க முடியாது சார். அந்த மாரி இடத்துக்குலாம் என்னால போக முடியும்னு மேப்ல வேணா நான் பார்த்துருக்கலாம். ஆனா நான் போனதே சரி, கிடையாது. சரி. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறேன் நானு. நீங்க அஸ்ஸாம்ல வந்து ஒரு டிஃபன் கடை வச்சிருந்திருக்கீங்க. சரியா? ஆமாங்க, ஆமாங்க சார். அது ஒரு கௌரவமான தொழில் தான். எதுவுமே வந்துட்டு கௌரவம் இல்லாத தொழில் வந்துட்டு கிடையாது. புரியுதுங்களா? திருடுறதும், ஏமாத்துறதும் தான் தப்பே ஒழிய, அந்த மாரி ஒரு கடை வச்சிருந்திருக்கிறீங்க. அப்பயோ, இல்ல நீங்க அந்த புரோகிராம்ல வந்துட்டு நீங்க ஏழையா பிறக்கிறது வந்துட்டு குற்றம் இல்ல, ஏழையா சாகிறது குற்றம்னு கேட்டு இன்ஸ்பயர் ஆகும்போதோ, நீங்க இந்த மாரி அமெரிக்காக்கெல்லாம் போவீங்க. ஒரு 14 கண்ட்ரிக்கு போய் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க கார் வந்துட்டு வாங்குவீங்க. உங்க குழந்தைங்கள நல்லா படிக்க வைப்பீங்க. அந்த மாரி நீங்க நெனச்சீங்களா? இல்ல சார். ஸ்டார்ட்டிங்ல அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கவே இல்லைங்க சார். எனக்கு மைண்ட்ல அந்த ம், மாரி எதுவுமே இல்ல. எனக்கு வந்து பணம் வந்து நெறைய தேவைப்பட்டது. ஏன்னா பசங்கள படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. அப்புறம் ம். பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து சம்பாரிச்சத விட தண்டலும், கடனும் வாங்குனது அதிகம். ஓ! ஓ! அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன் சார். அத வச்சு தான் நான் ரன் பண்ணேன். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் தண்டல் எடுத்தேன்னா, அத வச்சு அந்த 3 மாசம் கொஞ்சம் அப்படியே ஜாலியா போகும் அவ்வளோதான். ஆ, பணம் ஆ, ஆ. சேர்க்கறது எப்படின்னு தெரியாது. சேவிங்ன்னா என்னன்னே தெரியாது. ம். இப்ப நானு நீங்க பத்மா ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க நெறைய சார். பேர் வந்துட்டு என்ன அப்டின்னா இருக்காங்க. எக்கச்சக்கமான பீப்பிள் வந்துட்டு இதுல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ப இது நான் நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்டின்னா, கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் அப்டின்னா, எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகம். இப்ப நீங்க நல்லா இருக்கிறதுனால உங்க ஃபேமிலி ஹேப்பியா இருக்கு. அப்புறம் நீங்க நல்லா இருக்கிறதுனால நீங்க நெறைய பீப்பிள்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட லைஃப்பும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இந்த மாரி இந்த குரூப்ல இந்த ஃபாரத்துல இருக்கக்கூடிய பீப்பிள் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆயி, அவங்க லைஃப வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மத்தவங்களோட லைஃப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணா இன்னும் எவ்வளவு பீப்பிள நம்ம அஃபெக்ட் பண்ணலாம். இல்லையா? கண்டிப்பா. நல்லதும், கெட்டதும் வந்து வேகமா பரவும். இப்ப இவங்க இப்ப பாருங்களேன், இவங்களுக்கு வந்து அந்த அ டிஃபன் கடை வச்சிருக்கும்போது பெருசா ஒண்ணும் வந்துட்டு நம்பிக்கை இல்ல. இன்ஸ்பயர் ஆகும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. ஆனா அப்பயும் வந்துட்டு என்ன அப்டின்னா, இது மாரி வெளிநாடு போவோம்னு நெனைக்கல. ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்டின்னா, அந்த இன்ஸ்பயர் ஆயி அந்த டிராவல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுல்ல உங்களுக்கு இந்த ஜர்னி வந்துட்டு இன்னொரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு ஸ்டார்ட் பண்றீங்கல்ல. ம். எஸ். அப்ப அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் ஒண்ணுமே நினைக்கல. அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆயிட்டு ஒண்ணுமே நினைக்கல. எல்லாமே தானா நடந்துடுச்சா? இல்ல அதுக்கப்புறம் நீங்க ஒரு பாயிண்ட்ல நினைக்க ஆரம்பிச்சீங்களா? உங்களுக்கு என்ன வேணுங்கிறத? இல்ல சார். நான் அந்த இடத்துல டிசிஷன் எடுத்தேன் சார் நானு. ஒரு ம், நல்ல விஷயம் நம்மள்ட்ட கிடைச்சிருக்கு. கிடைச்ச ம், விஷயம் அந்த ஸ்பாட்ல நான் எடுக்கணும். ஆனா அதுக்குள்ள நான் வரதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். நார்மலா ம், நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நான் வந்து பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கேன். தண்டல் எடுத்தா தான் எனக்கு வருமானமே. அப்படி இருக்க ம், நானு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. ஆனா நான் டிசிஷன் எடுத்தேன். நான் ம், சக்சஸ் பண்ணணும். என் குழந்தைங்களுக்கு நான் படுற கஷ்டம் அவங்களுக்கு வரவே கூடாது. அப்படின்னு ம், நான் டிசிஷன் எடுத்து ஸ்டெப் பை ம். ஸ்டெப் ப்ராசஸ்ல தான் டெவலப் ஆயி மேல வந்தேன். அதாவது என்ன அப்டின்னாங்க, நீங்க ஒன்ஸ் நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க நினைக்க ஆரம்பிச்சிரணும். அது நினைக்க ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு என்ன அப்டின்னா, எப்படி சொல்றதுங்க? ஒத்தையடி பாதையா இருந்த உங்களோட லைஃப் வந்துட்டு 8 வே எக்ஸ்பிரஸ் ரோடா மாறி போயிடும். ஏன்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இல்லையா? இப்ப நீங்க என்னவா இருக்கிறீங்க நீங்க? என்ன தொழில் என்ன மாரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க நீங்க? நான் ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன் சார் 12 இயர்ஸா. நீங்க ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கிறீங்க. சரி. ஓகே. இப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பேக்கிரவுண்ட் இருக்கும். சரியா? யாரா வேணாலும் இருங்க. நீங்க ஒரு மனுஷனா இருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் இருக்கும். அது மோஸ்ட்லி வந்துட்டு என்ன அப்படின்னா, டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கும். சரியா? அப்போ ஒரு பாயிண்ட்ல நீங்க எந்த பாயிண்ட்ல இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ, அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஸ்பார்க் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல உஷாரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க நினைக்க சாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. இன்னும் என்ன நீங்க ஓப்பனா கேட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்பயர் ஆனீங்க அப்படின்னா, 1 இயர் பீரியட்ல நீங்க அச்சீவ் பண்ணலாம். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பொறுமையும், விடாமுயற்சியும் இருக்கணும். நீங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆயி, அது மெட்டீரியலைஸ் ஆகறதுக்கு பொறுமை வந்துட்டு என்ன அப்படின்னா, தப்பா நினைக்காதீங்க. பொறுமை நமக்கு இருக்கணும். சரியா? விடாமுயற்சி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். விடாமுயற்சி அப்படின்னா அதனோட அர்த்தம் தெரியணும். நம்ம ஒரு முயற்சி பண்ணி அத விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அது விடுமுயற்சி.
விடாமுயற்சி அப்படின்னா நமக்கு ஒண்ணு வேணும்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அது கிடைக்கிற வரைக்கும் அதற்குண்டான முயற்சிகளை வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல வந்து தோல்விகள் இருக்கும். நீங்க இந்த முயற்சியில ஈடுபடும் போது உங்களுக்கு தோல்விகள் இருந்ததாமா? இல்ல அப்படியே ஜெயிச்சுட்டே நெறைய போயிட்டீங்களா? இல்ல சார். நெறைய தோல்விகள் இருக்கும் சார். எனக்கு ஆ, ஃபேமிலிலயே இப்ப பயங்கர இருங்க வந்து இருங்க 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 இருங்க. நிறைய நிறைய தோத்தீங்கன்னா சீக்கிரம் ஜெயிச்சிருவீங்க. ஆனா தோக்கும்போது சில தவறுகள் நம்ம பண்ணுவோம். அதை உடனுக்குடன் சரி பண்ணிக்கணும். எவ்வளவு தவறு வேணாலும் பண்ணுங்க. பண்ண தவறு திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க இவங்க எடிசன் கூட சொல்லுவாங்க 50,000 தடவை வந்துட்டு அவர் பல்பை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாருன்ட்டு. அப்ப அதுல நம்ம என்ன பாக்குறோம்? அதுல டீகோட் பண்ணி பாருங்க. விடாமுயற்சி இருக்கும், பொறுமை இருக்கும். சரியா? இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்க. ஆமாங்க சார். ரொம்ப ஹேப்பியா இருக்கேங்க சார். அப்படியா? ஓகே. ஓகே. ரொம்ப தாழ்மையா சொல்லிக்கிறீங்க. வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். அம்புலா இருக்கிறீங்க. அப்படிதான் இருக்கணும். இப்போ உங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். ம். வாழ்க்கையில வந்து சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து மென்டாரிங் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இருந்தாலும் சில ம். டைம் என்ன பண்றோம்னா, என்னோட ஃபேமிலி சர்க்கிள் அந்த மாதிரி விஷயம் இப்ப லேடீஸ்ன்றதுனால, ம். எனக்கு வந்து என்னன்னா லேடீஸ் அப்படி சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டிங் உங்கள்ட்ட நான் கேட்டுருக்கேன். ஆனா ம். இருந்தாலும் ஒரு ஃபேமிலி சர்க்கிள், குழந்தைங்க, ஃபேமிலி அவங்க எங்க ஹஸ்பண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி. அவங்க கூட 10 பேர் பொறந்தவங்க. யாராவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல இருந்து நான் எப்படி மேல வந்து இன்னும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நெறைய பேரோட லைஃப்ப நான் சேஞ்ச் பண்ணேன் சார். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். நீங்க ஒரு பஃபே சாப்பிட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ் சார். ஒரு பஃபே சாப்பிட போனீங்க அப்படின்னா நிறைய ஃபுட் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் சார். நீங்க அந்த நிறைய ஃபுட் இருக்கும்போது எல்லா ஃபுட்டையும் சாப்பிடுவீங்களா? இல்ல எப்படி? எனக்கு எது தேவைப்படுதோ அத எடுத்துக்குவேன். அதே மாதிரி தான் இருக்கு. மனிதர்கள் கூட வந்துட்டு எப்ப வந்துட்டு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட கலக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஒருத்தர் நினைக்கிற மாதிரியே இன்னொருத்தர் வந்து நினைக்கிறதுக்கோ, நம்ம விரும்புற மாதிரியே எல்லாரும் நடந்துக்கிறதுக்கோ, நம்ம விரும்புற மாதிரியே எல்லாரும் பேசுறதுக்கோ வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. சரியா? எஸ். அந்த வேற்றுமையில வந்துட்டு நம்ம ஒற்றுமையோட நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். நம்மள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப என்ன அப்படின்னா ஈஸியா இன்னொருத்தர் வச்சுட்டு போயிடுறோம். உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா எடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? ஓகே சார். உள்ளுக்குள்ள வந்துட்டு எடுத்துக்காம, நீங்க அத வந்துட்டு ஒரு சினிமா பாக்குற மாரி நீங்க பாருங்க. மனசளவுல வந்துட்டு உள்ள எடுத்துக்காதீங்க. புரியுதுங்களா? அது மாரி நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ, அது வந்துட்டு 90% வந்துட்டு சால்வ் ஆயிடும். ஏன்னா, எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா, நீங்க வந்து ஒரு என்னைக்கு நீங்க இன்ஸ்பயர் ஆயி, நீங்க அந்த ட்ராக்ல வந்துட்டு ஒருத்தங்க போக ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப அவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் பீப்பிள் மாரி இருக்க மாட்டாங்க. நார்மல் பீப்பிள் என்ன பண்றாங்களோ, அத பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு அச்சீவரா ஆகணும். நம்ம வாழ்க்கையில அச்சீவர்ங்கிறது என்ன? நமக்கு வாழ்க்கையில வேணுங்கிற விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கிடைக்கணும். அவ்வளவுதான் ஒரு சிம்பிளான ஃபார்முலா இது. சரியா? ஓகே அப்ப சார். அது கிடைக்கணும் அப்படிங்கும்போது, நம்ம இந்த மாரி விஷயங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா, சிலத கடந்து போக கத்துக்கணும். இப்ப வந்துட்டு எப்படி சொல்றது? தாண்டி போறது இருக்கு. அதே நம்ம வந்துட்டு லாங் ஜம்ப் சொல்லலாம். ஹை ஜம்ப் சொல்லலாம். போல் வால்ட் சொல்லலாம். அந்த மாரி நம்ம அத தாண்டி வந்துட்டு போகணும். சில சமயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, என்ன சொல்றதுங்க? அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது. அது நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு காரணம் நீங்களா? என்ன? எப்படி சரி சரின்னு நம்ம போறது? அந்த மாரி ஒரு மனநிலைக்குள்ள வந்துட்டு, நீங்களே வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளுக்கு வந்து ஆன்ஸர் எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, லைஃப் வந்துட்டு இன்னும் நல்லா போகும். சரியா? ஓகே சார். அப்ப நமக்கு அந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது, நார்மலா நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ, அத விட டபுள் டைம் அதிகமா உழைங்க. அந்த பிரச்சனை கண்ணுக்கு தெரியாது. நம்ம பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்குள்ள சுத்திக்குவோம். அதுக்குள்ள சுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, பிரச்சனை உங்கள சுத்திக்கும். அப்புறம் நம்ம என்ன அப்படின்னா, பாம்ப நம்ம வந்து பாம்பு நம்மள புடிச்சிருச்சுன்னு நினைப்போம். கடைசியில பார்த்தா பாம்ப நம்ம தான் புடிச்சு வச்சிருப்போம். புரியுதுங்களா? அத ஓகே சார். உட்டுருங்க. ஆ ஓகே அத சார். உட்டுருங்க. உட்டுறீங்கன்னா சரியா போயிடும். சரியா? தேங்க் யூ சார். சூப்பர். நல்ல கேள்வி. இந்த கேள்வி வந்துட்டு என்ன அப்படின்னா, நெறைய பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ஓகே. அடுத்து யார் வந்துட்டு இன்னும் உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு இன்ஸ்பிரேஷனலான விஷயம் உங்களோட லைஃப டோட்டலா புரட்டி போட்டது? அந்த மாரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, கை தூக்குங்க அடுத்தது. Hi, sir. Good afternoon. யாருங்க? Subhash from Kerala, sir. சுபாஷ் ஃப்ரம் கேரளால பேசுறீங்க. ஓகே. சொல்லுங்க சுபாஷ். கேரளால எந்த ஊர் நீங்க? கேரளா திருச்சூர்ந்து பேசுறேன் சார். திருச்சூர்ல இருந்து பேசுறீங்க. பரவாயில்லையே, தமிழ் நல்லா பேசுறீங்க. புரியுது. நீங்க பேசுற தமிழ் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன். குட் ஜாப். சொல்லுங்க. நீங்க எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க சொல்லுங்க. ഞാൻ ഇൻസ്പയർ ആയത് വന്ന് ഇരിക്കുമ്പോൾ ഞാനൊരു
பிசினஸ்ல இருக்கிறவரு பிசினஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிசினஸ் பண்ண என்னோட வாழ்க்கை பிசினஸ் பண்ணி சக்சஸ் ஆகணும்னு நினைச்சிருந்தது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க இப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த ஃபாரத்துல வந்துட்டு ஒருத்தர் வந்து மலையாளம் தெரிஞ்சவர் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு, சரியா? நீங்க சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, நமக்கு புரியாத மொழியில இல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா பேசும்போது அட்டென்ஷன் வந்துட்டு பே பண்ண மாட்டோம். என்னோட கோச் கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை எப்படி கத்துக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்படின்னா, கப் அப்படின்னு சொல்றாரு. கப் வந்துட்டு சி வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு நீங்க பே பண்ணணும். அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கான்சென்ட்ரேட் எது பண்றீங்களோ அதெல்லாம் நீங்க அட்டென்ஷன் இருக்கும், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்ப இவர் பேசுறதை வந்துட்டு நீங்க முழுமையா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் வந்துட்டு இவரோட லைஃப்ல அவர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது காரணம் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆயிருக்காரு ஏதோ ஒரு பாயிண்ட்ல. அதை நம்ம வந்துட்டு கத்துக்கணும். சொல்லுங்க. 2013 வந்து 2013 வந்து ഞാൻ സാറോടെ ഒരു സെമിനാർ பார்த்தது. அந்த സെമിനാറില് ഞാൻ ഡ്രൈവർ ഫീൽഡിൽ ഇരുന്നത്. എനിക്ക് ബസ് സർവീസ് ആയിരുന്നു. ഞാൻ അതിൽ ഡ്രൈവർ ആയിരുന്നു. അന്ന് ഡ്രൈവർ ആയിരുന്ന സമയത്ത് സാറുടെ സെമിനാറില് ലാസ്റ്റ് ടൈമിൽ സാറ് എല്ലാവർക്കും യാത്ര പറയുന്ന ടൈമില് ലാസ്റ്റ് കടസി നിമിഷം സാർ ഒരു മെസ്സേജ് തന്നത്, പ്രോഗ്രാം പോണ് എല്ലാവരും അവർക്ക് ഗവനമാ കറക്റ്റാ കെയർഫുള്ളാ പോണം. பைக்ல இருக்கிறவரு பைக் கூட்டி வந்தவரு வந்து ஹெல்மெட் வச்சு അതിന്റെ ക്ലിപ്പ് പോട്ടി അപ്പുറം സ്റ്റാർട്ട് பண்ணணும். கார்ல இருக்கிறவரு வந்து சீட் பெல்ட் இட்டு கிளிப்பு போட்டதுக்கு அப்புறம் சாவி எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி மினி ட்ரக் அந்த மாதிரி பிடிச்சு வந்தவரு, பஸ் பிடிச்சு வந்தவரு டிரைவரோட பக்கத்துல போய் അവര് ആൽക്കഹോള് സാപ്പിട്ടുണ്ടോ എന്ന് എടുത്ത് അവരെ സ്മെൽ പണി ഇല്ല എന്ന് കംഫർട്ടബിൾ ആയതിനു ശേഷം, കൺഫേം ആയതിനു ശേഷം மட்டும் കയറി പോകണം. ഇല്ലെങ്കിൽ പക്കത്തിലുള്ള ഒരു ഹോട്ടലിൽ ഒരു റൂം എടുത്ത് സ്റ്റേ பண்ணி மறுநாள் மார்னிங்ல அவரு நார்மல் ஆயதுக்கு அப்புறம் போகணும். ഈ വാർത്ത എനിക്ക് ரொம்ப பிடிச்சது சார். സത്യമാ എനിക്ക് അന്ന് തമിഴ് தெரியாது. അന്നേക്ക് എല്ലാവരും നല്ല എനർജി ആയിട്ട് ഇരിക്കുന്ന നല്ലൊരു പ്രോഗ്രാം നടക്കുന്നത് ഒന്നുമേ தெரியாது. சுத்தமா എനിക്കൊന്നും தெரியாது. പക്ഷെ സാറോടെ இந்த பேச்சு എനിക്ക് ரொம்ப பிடிക്കാൻ കാരണം, ഞാൻ ഡ്രൈവർ ഫീൽഡിൽ ഇരിക്കുന്ന കാരണം நிறைய പേര് ആൽക്കഹോൾ സാപ്പിട്ട് വണ്ടി ഓട്ടുന്ന ഞാൻ കണ്ണാലെ பார்த்தது. എന്നാൽ இந்த மாதிரி പീപ്പിളിന് നല്ലൊരു മാർഗ നിർദ്ദേശം കൊടുക്കാമ അവരെ ചാർജ് பண்ணி ഫൈൻ പോടുறதுக்கு ഗവൺമെന്റിൽ ഇരിക്കുന്ന ഉദ്യോഗസ്ഥരെല്ലാവരും റെഡി. ആരും അവരെ നല്ല വാർത്ത കൊടുത്ത് തിരിച്ചു കൊണ്ടുവരാനായിട്ടുള്ള എഡ്യൂക്കേഷൻ ആരും കൊടുക്കാതെ. അപ്പൊ സാർ இந்த மாதிரி കൊടുക്കുമ്പോ ഇവര് ആർടിഒ கிடையாது, സർക്കാർ ഉദ്യോഗസ്ഥൻ கிடையாது. പക്ഷെ ഇവരൊരു ഒരു കോച്ച് இந்த மாதிரி പീപ്പിളിനെ ഗൈഡ് பண்ணுമ്പോ ഇവരോட കൂടെ നിന്ന് കഴിഞ്ഞാ, ഞാൻ ബിസിനസ് பண்ணാൻ റെഡി ആയിട്ടുള്ള ഒരു പേഴ്സൺ എന്ന പണി ബിസിനസ് എല്ലാം ഫെയിലായി വന്നത് ഇവരോട് കൂടെ നിന്ന് കഴിഞ്ഞാൽ എന്നോട് വാഴ്ക്കയിൽ വളരെ വലിയൊരു മാറ്റം എനിക്ക് ഉണ്ടാവും. അതും 1 ഇയറിലെ സക്സസ് ആവണ മാതിരി ഒരു പ്ലാൻ സെറ്റ് പണി തരാൻ തയ്യാറെന്ന് പറയുമ്പോ അന്ന് ഞാൻ ഡിസിഷൻ എടുത്തത്, ഭാഷ தெரியாதது ഒരു പ്രശ്നമല്ല, മനുഷ്യൻ റെഡി ആവുന്നത് മുഖ്യം എന്ന് വിചാരിച്ച് ഞാൻ ഡിസിഷൻ എടുത്ത് കൊടുത്തിരുന്നു சார். பாருங்களேன், இப்ப பாருங்க, எல்லாருமே கவனிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வந்துட்டு நம்ம பேசுறோம் பாத்தீங்களாங்க, பேசும்போது இந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப அவரோட பிரச்சனை வந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது அவருக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது. எல்லாமே எப்படின்னா, ஒரு டிரைவரா இருக்காரு, அதை அவர் வந்துட்டு ஃபீல் பண்றாரு. அடுத்து அவரோட லைஃப்லயும் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அதாவது எப்படின்னாங்க, எப்படி சொல்றதுங்க, இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, நீங்க யார்கிட்டயாவது பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை நம்பணும், அவ்வளவுதான். நீங்க சொல்லக்கூடாது நான் என்ன நம்புங்க சொல்லக்கூடாது, நான் உங்க லைஃபை மாத்துறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல போறேன் சொல்லக்கூடாது. அது என்ன அப்படின்னா, அது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனமா கேட்கவும் கவனமா பார்க்கவும் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய. ஒரு நிமிஷம் சுபாஷ், ஏன்னா நீங்க கேரளாங்கிறதுனால என்னோட இன்ஸ்பயர் ஆனது வந்து அதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு காரணம். அது கேரளால இருந்த ஒரு பர்சனால தான் நான் என் லைஃப் வந்து இன்ஸ்பயர் ஆனது. ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல என் லைஃப் இருந்தது. ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் சுத்தமா இல்லை. 7 லட்ச ரூபாய் கடனோட இருந்தேன்.
நான் இன்ஸ்பயர் ஆனதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பிக்சர் தான். ஒரு கேரளால இருக்கிற ஒருத்தர் டாக்டர் ஆப்தமாலஜிஸ்ட் 102 கிலோ இருந்து அவர் 25 கிலோ குறைஞ்சி 78 கிலோ ஐடியல் வெயிட்டுக்கு வந்தார். அந்த பிக்சர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணது. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம இந்த கிளப் ஹவுஸ்ல நம்ம இவ்வளவு பேர் வந்துட்டு மீட் பண்ணதுக்கு கூட காரணம் நான் கஷ்டப்பட்ட டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல அந்த பிக்சர் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஒரே ஒரு பிக்சர் தான். அவங்க தங்கச்சி தான் இத்தனைக்கும் காமிச்சாங்க. ரஷ்யால இவர் வந்து டாக்டரா இருக்காரு, கேரளா. அவர் சொல்லும்போது எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் அவரோட அந்த பிக்சர்ல இருந்தது. நான் வெயிட் கம்மி பண்ணணும், நான் அன்ஹெல்த்தியா இருந்தேன், ஃபேமிலி ஹெல்த்தியா இருந்தது. அது எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தது. இது 1999 டிசம்பர் 5. என்ன தூக்கத்துல எழுப்பி கேட்டீங்கன்னாலும் சொல்லுவேன் நான். இது நடந்த டைம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 5:45 5:50 வந்துட்டு ஈவினிங் டைமா இருக்கும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு பிக்சர், ஒரு நிமிஷம் தான் அதை பத்தி பார்த்தது. அது என் வாழ்க்கையை அப்படி கம்ப்ளீட்டா புரட்டி போட்டுடுச்சு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? എന്നോട് അച്ചീവ്മെന്റിൽ വന്ന് ഞാൻ 2000 വന്ന് ഒരു എലക്റ്റഡ് മെമ്പർ ആയിരുന്നത്. അന്നൊക്കെ എന്നോട് മനസ്സിൽ എന്താന്ന് വെച്ചാൽ ട്രാൻസ്ഫോർമേഷൻ ഓഫ് ദി കമ്മ്യൂണിറ്റി ത്രൂ മീ, അത് മാത്രമായിരുന്നു എന്നോട് മനസ്സിൽ വന്നിരുന്നത്. എന്നാ അത് മുടിഞ്ഞ് 2012 വരെയും ഒരാളുടെ വാഴ്ക്കയില് ഒരു മാറ്റത്തെയും കൊണ്ടുവരാൻ എന്നാൽ മുടിയാത്ത സിറ്റുവേഷൻ വന്നു. സാറോടെ ആ മെസ്സേജ് കേട്ട് ഞാൻ பண்ண ஆரம்பிச்சு ഞാനൊരു വെൽനസ് കോച്ചായി. ഇന്നേക്ക് വന്ന് കേരളയിലും ഔട്ട് ഓഫ് സ്റ്റേറ്റിലും വന്ന് 60,000-ലധികം ഫാമിലി വന്ന് ഹെൽത്ത് എടുത്ത് ബെനിഫിറ്റ് ആയി നല്ലൊരു വാഴ്ക്കയെ കൊണ്ടുപോണത് എന്നാലും എന്നോട് ടീമിനാലും കാമിച്ചു കൊടുക്കാനായതില് ரொம்ப ப்ரௌடா ഞാൻ ഫീൽ பண்ணும் സാറേ. അത് മാത്രമല്ല, ഞാൻ എന്താ ഇതില് വന്ന് എനിക്ക് நிறைய അബ്രോഡ് ട്രാവൽ பண்ணാനായത് എന്റെ ഫാമിലിയോട് കൂടി. കാരണം ഞാനൊരു കോച്ച് ആവുന്നതിനേക്കാളും മുന്നേ 30 ലക്ഷം രൂപ കടത്തിലിരുന്നത്. അതും എന്നോட பக்கத்திലുള്ള என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பீப்புளோட கையில் നിന്ന് வட்டிக்கு எடுத்த காசு. 1,64,000 രൂപ வந்து മാസം എവരി മന്ത് വട്ടി കെട്ടണം. എന്നാ എനിക്ക് ബസ്സോടെ പാർട്ട്ണർഷിപ്പ് കാശും ഞാൻ അതിൽ ഡ്രൈവറായി വേല പണ്ണണ കാരണം എല്ലാം കൂടി 1000 റുപ്പീസ് தான் கிடைக்கும். 15 ലക്ഷത്തിന് 15 ചിട്ടി കൊണ്ട് ഓരോ ലക്ഷത്തിന് ചേർന്ന് മാസം ഒന്ന് വിളിച്ചെടുത്ത് അതെ ലേലം വെച്ച് എടുത്ത് അതോടെ കാശ് கிடைക്കുന്നതിൽ ഞാൻ എന്റെ വട്ടി കെട്ടുന്ന കാശെ മെയിൻറ്റെയിൻ പണി പോകുന്നത്. എന്നാ ഒരു കോച്ചായി ഞാൻ ഒരു 1 ഇയറിനുള്ളില് സക്സസ് ആവാന്നുള്ള அந்த ஆரவத்திല് ஆக்டிவா എന്നെ സ്ട്രെച്ച് പണി വർക്ക് പണ്ണാൻ ആരംഭിച്ചാല് 9ാമത്തെ മാസത്തിൽ എന്നോട് വരുമാനം വന്ന് എനിക്ക് ഒരു 1.25 ലക്ഷം രൂപ கிடைക്കാൻ ആരംഭിച്ചത്. അതിൽ വന്ന് എനിക്ക് സൂയിസൈഡ് பண்ணാൻ തീരുമാനിച്ചിരുന്ന ഞാൻ അതേ മാറ്റി വെച്ച് എനിക്ക് வாழ்க்கைയിൽ ഇനിയും நிறைய ലൈഫ് ചേഞ്ച് ആക്കാം. ഈ ട്രാൻസ്ഫോർമേഷൻ ത്രൂ മീ എന്നുള്ളൊരു വേർഡ് വീണ്ടും എന്നോട് മനസ്സിൽ വന്ന് അത് ഇന്നേക്ക് ரொம்ப ഓരോ നാളും ഞാനത് എടുത്ത് ചൊല്ലണ കാരണം கண்டிப்பா എനിക്ക് அந்த மாதிரி ஒரு ஜனதையோட மாற்றம் கொண்டு வர முடியும் சார். ஓகே ஓகே, சூப்பர். நீங்க 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 சொல்றத பார்க்கும்போது ஒரு சூசைட் பண்ணிக்க கூடிய கண்டிஷன்ல இருந்த நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு கேட்டு உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஜெர்னி வந்துட்டு சேஞ்ச் ஆகி நீங்க உங்க லைஃப்ல வந்துட்டு இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷனுங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனலான உண்மையான ஸ்டோரி இது. சரியா? അത് മറ്റല്ല സാറേ, എന്നോട് കേരളയില് വന്ന് ഒരു കാര്യം തെരിയണവര് വേറൊരാൾക്ക് ഒന്നും ചൊല്ലിക്കൊടുക്കില്ല. അപ്പൊ ഞാൻ ഒരു 110 കിലോമീറ്റർ ട്രാവൽ പണി കോയമ്പത്തൂർ ചെന്ന് സാറോടെ ഒരു പ്രോഗ്രാം കാണുമ്പോ ഒരു ആളെ തെരിയാത്തവർക്കും റെഡി എന്നുണ്ടെങ്കിൽ ചൊല്ലിക്കൊടുക്കാൻ തയ്യാറായി നിൽക്കുന്ന ഒരു പേഴ്സൺ. അപ്പൊ അവരോടെ കൂടെ നിന്നാ എനിക്ക് എല്ലാ കാര്യങ്ങളും പഠിക്കാന്നും കത്ത് കിട്ടാന്നുള്ള മനസ്സിലായി. അതിലൊരു നம்பிக்கை വന്ന് ഞാൻ എടുത്ത് പണ്ണാൻ ആരംഭിച്ചതില് இந்த மாதிரி இன்னைக்கு வந்து എന്നോட ടീമിലുള്ള நிறைய ഫാമിലിയിലും വന്ന് നല്ലൊരു സമാധാനത്തിൽ ഇപ്പൊ ഈ ഒരു സിറ്റുവേഷൻ இந்த மாதிரி നിൽക്കുന്നുണ്ടെങ്കിലും എന്നോட കൂടെ നിൽക്കണവർക്കും தெரியாது, അവരുടെ ഫാമിലി அப்பா அம்மா ആർക്കുமே தெரியாது இந்த மாதிரி നാട്ടില് ഒരു പ്രശ്നം നടക്കുന്നത്. കാരണം എല്ലാവരും ഹെൽത്തി ആയിട്ടിരിക്കണോ, ഫിറ്റ് ആയിട്ടിരിക്കണോ, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும் சார்.
ம், 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 ம். அதாவது நீங்க இன்ஸ்பயர் ஆகறதுக்கு வந்து நீங்க எப்பயுமே நீங்க ரெடியா இருக்கணும். நாங்க இன்னொன்னு கூட நான் சொல்லுவேன். நீங்க இன்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப்ல நீங்க உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்பீட் ஆயிடும். நம்ம இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன், இல்ல ஒரு அன்ஹெல்தி சிச்சுவேஷனு, இல்ல நம்மளோட கடமைகள், குழந்தைங்களுக்கு படிப்பு, கல்யாணம், இது வந்துட்டு நம்மளோட மைண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். இது உடையணும், இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா நீங்க இன்ஸ்பயர் ஆகியே தீரணும். நீங்க ஆல்ரெடி இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க. அந்த ஜர்னில நீங்க இருப்பீங்க. அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு நீங்க இன்ஸ்பயர் ஆகணும். நம்ம இவர் இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் சில பேர் நான் கேட்கறேன் நானு. இப்ப ஒரு நீ கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்துட்டு பேசியிருக்காங்க. பத்மா, கருணா, அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப சுபாஷ் வந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்டு உங்களுக்கு என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு ஆயிருந்தது அப்படின்னா, அந்த தாட் ப்ராசஸையும் நீங்க வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், மத்தவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். நான் வந்துட்டு என்ன அப்படின்னா, இங்க நான் ஒரு மாடரேட்டர் தான். சில பல ஐடியாஸ் எனக்கு இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்க கூட ஷேர் பண்றேன். நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நானும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்தரா இன்ஸ்பயர் ஆகணும். இன்ஸ்பிரேஷனல்ங்கிறது வந்துட்டு நான் ஸ்டாப்பா நம்மளோட லைஃப்ல வந்துட்டு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியம். எப்படி மனுஷனுக்கு நிழல் முக்கியமோ, நிழல் எப்படி கூடயே வருதோ, கண்டினியூஸா நம்ம இன்ஸ்பிரேஷனல் ஆகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டு போகணும். சில சமயம் சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்து கூட நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். அப்ப நம்ம எல்லாரையுமே ஈக்குவலா நம்ம பார்த்து கூர்மையா கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு இருக்கா சுபாஷ்? நீங்க கேட்கிற கேள்வி வந்துட்டு மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நான். സാർ ഇപ്പോ ഒരു നാള് നമ്മള് എந்திരിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്കതൊരു പുതുജീവൻ கிடைக்கிது. അന്നൊക്കെ ഒരു നാള് നമുക്ക് ഹൈ എനർജി ആയിട്ട് ഇരിക്കാൻ വേണ്ടി ഉം. നമ്മുടെ മൈൻഡ് ഒരു നെഗറ്റീവിലേക്ക് പോവാമ ഏതോ കേട്ടാലും അത് +1 ആഡ് பண்ணாവുന്ന രീതിയിലുള്ള ഒരു മെസ്സേജ് ഒന്ന് തന്നു കഴിഞ്ഞാൽ ம். ഇപ്പോഴത്തെ കണ്ടീഷനിൽ അത് നിറയെ പീപ്പിളിന് വളരെ യൂസ്ഫുൾ ആവും സാറേ. ഒരു ஓ, നാളില് നമ്മൾ ஓகே. நெகட்டிவ் ஆகாம நம்ம காலையில எந்திரிக்கிறோம், எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம நெகட்டிவ் ஆகாம எப்படி வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறது கேக்குறீங்க, கரெக்டா? ഒരു നാള് നമ്മള് സായന്തരം നമ്മളെ വീട്ടിലേക്ക് പടുക്കതൊക്കെ ഉള്ളില് നമ്മുടെ മനസ്സിന് നെഗറ്റീവ് ആവാമ നമ്മ എനർജിയാ പോസിറ്റീവ് ആയി ഇരുന്ന് മൂവ് பண்ணதுக்கு உள்ள ஒரு மெசேஜ். ஓ, ஓகே. சூப்பர் சூப்பர் கேள்விங்க இது. ஓகே. இப்ப நீங்க பாருங்க, இவர் சொன்னது வந்து நம்ம வாழ்க்கையில நீங்க நம்ம வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால அளவு இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கலெக்ஷன், டோட்டல் கலெக்ஷன் நம்மளோட லைஃபோட ஜெர்னி எண்டு வரைக்கும் நம்மளோட வயசா மாறுது. சரியா? இதை நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து மெக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு உள்ள போய் பாத்தீங்கன்னா அது மாதமா பிரியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை க்ளோஸா போய் பாத்தீங்கன்னா வாரமா பிரியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போனீங்க அப்படின்னா அது நாளா வந்துட்டு மாறும். நம்ம இது வரைக்கும் நிறுத்திக்குவோம், ஏன்னா அது வரைக்கும் தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப காலையில எந்திரிச்சு அன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் எப்படி வந்துட்டு நம்மள பாசிட்டிவா நம்ம வச்சுக்கிறது, நெகட்டிவ் ஆகாம எப்படி வந்துட்டு அப்படின்னா நம்ம இருக்கிறது அப்படிங்கறத வந்துட்டு அப்படின்னா இவர் வந்துட்டு என்கிட்ட கேட்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாங்க, நீங்க ஒரு முடிவு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னைக்கு நீங்க இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ, சரியா, இன்ஸ்பயர் ஆனீங்களோ அதுல இருந்து இப்ப நீங்க சப்போஸ் நீங்க ஆல்ரெடி இன்ஸ்பயர்டா இருந்தீங்கன்னாலும் இன்ஸ்பிரேஷனல் ஆனதுக்கு அப்புறமேட்டு எக்ஸாக்டா இப்ப சுபாஷ் கேட்ட கேள்விதான் வந்துட்டு பிரச்சனையா வந்து நிற்கும். காலையில எந்திரிச்சு நமக்கு சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா நெகட்டிவ் ஈஸியா ஆயிடுவோம். பாசிட்டிவா இருக்கிறத விட நெகட்டிவா இருக்கிறது, நெகட்டிவ்க்கு தான் வந்துட்டு பாசிட்டிவ் விட வந்துட்டு என்ன அப்படின்னா பவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்ப நம்ம எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா பாசிட்டிவா இருக்கணும், இன்ஸ்பயர் ஆயிருக்கணும். இன்ஸ்பயர் ஆயிட்டு நம்ம கண்டினியூஸா பாசிட்டிவா இருக்கணும். ஆனா நமக்கு நடக்கிற நிகழ்வுகள் வந்துட்டு என்ன அப்படின்னா சீக்கிரமா நெகட்டிவ் ஆகிற நிகழ்வுகள் தான் நடக்கும். அந்த நெகட்டிவ் ஆகிற நிகழ்வுகள் நடக்கும் போதும் நம்ம பாசிட்டிவா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். நெகட்டிவ் சுச்சுவேஷன்லயும் பாசிட்டிவா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடரா நீங்க உங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா மாத்திக்கணும், மாறிடுவீங்க. இன்ஸ்பிரேஷனல் லீடர் நீங்க ஆயிடுவீங்க. பாசிட்டிவா எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நெகட்டிவ் எதெல்லாம் இல்லாம இருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ். அப்ப நீங்க இந்த டேல வந்துட்டு ஒன் டே வாழக்கூடிய அனிமலா உங்களை நீங்க மாத்திக்கணும்.
சரி சார். உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, நெகட்டிவ் வந்தது அப்படின்னா கான்சியஸா நீங்க எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா மைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சுத்த விடக்கூடாது. சரியா? சரி. இது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு. ஆனா என்ன அப்படின்னா இது ஃபாலோ பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கதான் வந்துட்டு மேட்டர் இருக்கு. இதுக்கு நான் ஒரு சின்ன டூல் கொடுக்கறேன் நானு. இந்த டூலை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க இன்ஸ்பயர் ஆயிடுறீங்க. ஏதோ ஒரு விஷயத்த இப்ப ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க, நீங்க இன்ஸ்பயர் ஆயிடுறீங்க. இன்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் வந்துட்டு நெகட்டிவ் ஆகக்கூடாது. என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் என்னோட பிளானுக்கு நான் வேலை செய்யணும். நான் நெகட்டிவ் ஆகக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் ஆனோம் அப்படின்னா வேலை செய்யறதை நிறுத்திடுவோம். வேலை செஞ்சாலே ரிசல்ட் வர மாட்டேங்குது. வேலை செய்யாம இருந்தோம் அப்படின்னா எங்க ரிசல்ட் வருது? ரிசல்ட் வர்றதுக்கு என்ன வேலை இருக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு உடனே அந்த இன்ஸ்பிரேஷனான விஷயம் நடந்த உடனே உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் சரி, இப்ப கிடைச்சிருந்தாலும் சரி, இல்ல ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, உடனடியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 இயர் கோல் செட் பண்ணணும். ஒரு 1 இயர்க்குள்ள எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கறத மைண்ட்ல வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு அந்த கோலுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த கோலை நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி அந்த கோலை நீங்க நினைக்கும் போது நீங்க திருப்பி நான் சொல்றேன் நானு, ஜான் மேக்ஸ்வெல் வந்துட்டு சொல்லுவாரு, அவரோட புக்கே ஒன்று இருக்கு, ஃபெயிலிங் ஃபார்வர்ட். நீங்க இன்ஸ்பயர் ஆகுறீங்க, நீங்க ஆக்டிவா நீங்க இருக்கிறீங்க, சிச்சுவேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஆகுது, நம்ம நினைச்ச ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கல, இல்ல ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து நமக்கு ப்ரெஷர் வருது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஃபெயிலியர் ஆகுறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார்வர்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா போகிறது தான். நீங்க நீங்க என்ன சொல்றது, உயரமா நீங்க எகிரி குதிக்கணும் அப்படின்னா நீங்க கீழே நல்லா குனிஞ்சு உட்காரணும். நல்லா உட்காந்து நீங்க எகிர்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நீங்க நார்மலா ஜம்ப் பண்றதை விட நீங்க அதிகமா ஜம்ப் பண்ணலாம். அதை இக்னோர் பண்ணுங்க. இது நீங்க ஒரு ஒரு 21 நாள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேபிட்டா மாறிடும். சரியா? ஓகே சார். எல்லா அச்சீவருக்கு பின்னாடியும் அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்க நிறைய மிஸ் வந்துட்டு ஆயிருக்கும். நெகட்டிவ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன். யுவர் மிஸ் இஸ் யுவர் மெசேஜ். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஓகே சார். சூப்பர் ஓகே சூப்பர். தேங்க்யூ ஓகே, சார். இப்ப நீங்க இந்த 4 பேரோட அனுபவங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்டீங்க. சரியா? என்னையும் சேர்த்து. இதுல இது உங்களை கேட்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு தோன்றது இந்த ஒரு 50 நிமிஷம் பேசுனதுல? அது யாராவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. கை தூக்குங்க. அலோவ் பண்ணுங்கம்மா. அலோவ் பண்ணுங்க யாராவது. இப்ப நீங்க இந்த 50 நிமிஷம் கேட்டதுல உங்களுக்கு என்ன புரிதல் ஏற்பட்டது? குட் ஆஃப்டர்நூன் சார். நான் மதுரையில இருந்து ராஜி பேசுறேன். சொல்லுங்கம்மா. இப்ப 50 நிமிஷம் ஒவ்வொருத்தவங்க பேசுனதுல இருந்தும் நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களை நிறைய பேர் கிராஸ் பண்ணிருக்காங்க, பாத்திருக்காங்க. பட் நீங்க சொன்ன விஷயங்களை எடுத்து அப்ளை பண்ணவங்க அவங்க லைஃப்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒவ்வொன்னும் கேக்குறதுனால பெனிஃபிட் அடைய மாட்டோம். நீங்க சொல்ற விஷயங்களை எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாரோட விஷயத்துல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நானும் பர்சனலா அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது சிம்பிளான ஹவுஸ் ஒய்ஃப், 2 குட்டி பசங்க, பினான்சியலியும் புரோக்கனு, ஹெல்த்தும் பயங்கர டிட்டோரியேட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களை பார்த்தேன். உங்களோட நீங்க சொல்ற விஷயங்களை கேட்டு நான் அப்ளை பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா என்னோட 2 பசங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பேன். கண்டிப்பா அம்மா அப்பாவோட தான் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அப்ளை பண்ணதோட விளைவு இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஹாப்பியா இருக்கேன், நல்லா ஹெல்த்தியா இருக்கேன். பிளஸ் என்னோட ஃபேமிலியோட ஹஸ்பண்ட், பசங்க 2 பேரையும் காலேஜ் பொண்ணு யூஜி முடிச்சுட்டு பிஜி போறா, பையன் யூஜி இப்ப செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஸ்கூல்ல அந்த டைம்ல படிக்க வச்சேன். அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களை நான் பார்த்த ஒரு விஷயம் தான். நான் ஒரு நீங்க ஏற்கனவே இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க சொல்லும் போது புரியுது. நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு இப்ப இந்த இன்ஸ்பிரேஷன் பத்தி இப்ப இன்னைக்கு பேசுனாங்க இல்லையா, அதுல உங்களோட புரிதல் என்ன அப்படின்னா எப்படி இருக்கு? இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஜெர்னில அப்படிங்கறத நான் கேக்குறேன். நான் இந்த ஜேர்னில ஆட் பண்ணிக்கிற கருணா கேட்டார்ல சார், நீங்க எப்படி ஹானஸ்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்க சொன்ன ஆன்சர் அப்ப எப்பவுமே ஹானஸ்டா இருக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும். வேணும்னு ஹானஸ்டா இல்லாம இல்ல.
அப்ப நம்ம வந்து அத வந்து ஒரு லைஃபா நினைச்சு இருக்கணும்ன்றது இல்லாம நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த பர்சனாவே நம்ம வந்து சேஞ்ச் ஆயிருவோம். அடுத்து வந்து சுபாஷ் சார் சொன்ன விஷயங்கள் வந்து சுபாஷ் சாரோட ஸ்டோரி நாங்க வந்து கேட்டிருக்கோம். பட் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிருக்காரு, எந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுல வந்து அத வந்து நாங்க வந்து பர்சனலா அப்ளை பண்ணா அவங்க மாதிரி நம்ம வந்து மாற முடியும். ஒரு இட்லியாவரம் பண்ணிட்டு இருந்த பத்மா மேடத்தால அப்படி மாற முடியும்னா அவங்க வந்து பண்ண விஷயங்களை வந்து நாங்க பண்ணணும். நீங்க சொல்றதை எடுத்து அப்ளை பண்ணணும் சார். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க இன்னைக்கு. ஓகே, ஆமா இப்ப நார்மலா வந்து நீங்க எல்லாருமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன இன்ஸ்பயர் பண்றீங்க? எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இல்ல? எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் பெரிய வேலை ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஏதாவது ஒரு வேலை செய்யணும். நான் காலையில 3:50க்கு எந்திரிக்கிறேன், நைட்டு 11:30 வரைக்கும் 11:30க்கு தான் நான் படுக்கிறேன் நான். சரியா? அப்ப இந்த 1 hour வந்துட்டு உபயோகமா பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கும் போது தான் எனக்கு இந்த கிளப் ஹவுஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஐடியா வந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பரவாயில்லையே, உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இவ்வளவு பேர் வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு நீங்களா வாலண்டரியா வந்து நீங்க இவ்வளவு பேர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட லைஃப்ல மேல வரணும். நான் ஏன் இந்த 2ல இருந்து 3 நான் வந்துட்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய லேடிஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களோட லைஃபை வந்து அவங்க நிறைய இன்ஸ்பயர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் தான் மென்னை விட பவர்ஃபுல். அவங்க வந்து ஒரு அழுக்கு நைட்டி போட்டு ஒரு கரண்டியோட அவங்க ஒரு கையில விளக்கமாறும் ஒரு கையில கரண்டியோட அவங்க லைஃபை வந்துட்டு முடிச்சுக்க கூடாது. இந்த 2 to 3 வந்துட்டு நான் டெடிகேட் பண்றது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ்க்காக தான் வந்துட்டு அப்படின்னா டெடிகேட் பண்றோம். இப்ப எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு இருக்காது. ஒரு 2ல இருந்து 3 அது வந்துட்டு லேடிஸோட அவங்களோட ஓன் டைம். அந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அப்படின்னா கொடுக்கணும். அதனாலதான் இதை வந்துட்டு கண்டினியூஸா இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்துட்டு அப்படின்னா ரெகுலரா நான் ஸ்டாப்பா பண்ணணும் அப்படிங்கிற முடிவு வந்துட்டு எடுத்திருக்கிறேன் நான். இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்துட்டு என்ன சொல்றதுங்க, நீங்க இந்த ஃபாரத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுனால நீங்க உள்ள வரும்போது என்ன ஒரு மனநிலையோட நீங்க வரீங்களோ, இங்கிருந்து நீங்க போகும்போது சில லைவ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்க வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை கல்வியை வந்துட்டு அப்படின்னா சிலது உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் நீங்க கெட்டு போறதுக்கு வந்துட்டு இங்க வந்து எந்த விதமான வழிமுறைகளும் கிடையாது. 2வது வந்து நான் ஒரு 22 வருஷமா நானு என்னோட பீப்புள் அப்படியே வந்துட்டு அப்படின்னா வாழ்ந்துட்டோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு காமன் பீப்புள் நிறைய பேர் வந்துட்டு அப்படின்னா சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப யாராவது சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு கிடைச்சு அவங்க லைஃப் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க இன்ஸ்பயர் ஆகி மற்ற பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணும்போது இந்த கம்யூனிட்டி, இந்த சொசைட்டி, இந்த கண்ட்ரில நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். 2வது இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு தமிழ்ல நடக்கிறதுனால இது நமக்கு ஒரு லோக்கலான ஒரு மொழி, புரியுற மொழியில நமக்கு ஃப்ரீயா இருக்கிற இந்த டைம் வந்துட்டு எல்லாருமே உபயோகமா யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபைனலா ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபைனலா ஒருத்தர் வந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களோட அனுபவங்கள். இன்னைக்கு நீங்க வந்து உங்களோட லேர்னிங், இன்ஸ்பிரேஷனல் லேர்னிங் என்னங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். அனிதா லக்ஷ்மணன், கோயம்புத்தூர்ல ஓகே, இருந்து. சொல்லுங்கம்மா. சார், இன்னைக்கு வந்து உண்மை சொல்லணும் அப்படின்னா அந்த 2 to 3 வந்து என்ன பண்ணணும், ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு 2 to 3ல வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செஷன் பார்த்து நிஜமாவே வந்து அஸ் அ லேடியா நேத்தா இருந்தாலும் சரி இன்னைக்கா இருந்தாலும் சரி நிஜமா வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவ் டைம்ல நல்ல விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த கிளப் ஹவுஸ்ல இந்த செஷன் நடக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். என்ன அப்படின்னா நேத்து வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க பேசினாங்க. இன்னைக்கு வந்து டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹானஸ்டி அப்படிங்கறத எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இதுல, அதனாலதான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ நானும் என்ன நினைச்சேன் அப்படின்னா அப்ப வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து அதாவது எப்படி சொல்லணும், ஹானஸ்ட் இல்லாம நடந்துக்கிட்டாதான் வந்து மத்தவங்க பார்த்தாங்கன்னா அதாவது மத்தவங்களுக்காக வாழ்றது அப்படிம்பாங்க இல்லையா, நம்ம வந்து தப்பா செஞ்சாதான் மத்தவங்க முன்னாடி வந்து நல்லா வர முடியும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து எனக்கு இந்த இந்த இதுல இன்ஸ்பயர் ஆனது என்ன அப்படின்னா ஹானஸ்டி, அப்புறம் அந்த எனர்ஜி லெவல் சொன்னீங்க இல்லையா, சுபாஷ் சார் கேட்டாரு. அதாவது நம்ம எனர்ஜி லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கோமோ அதை விட நம்ம ஹோல் டேல வந்து அதை எக்ஸஸ் பண்றதுக்கு வந்து ஒரு காலகட்டம் ஆகும்போது எல்லாருக்குமே பிரேக் ஆகும் அப்படின்னு. நாங்க டெய்லி பேசிஸ்ல இன்ஸ்பயர் ஆயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி லெவல் டு த கோர் இருக்கும்.
நம்ம எந்த ம் வேலை செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளால அந்த டைம் டியூரேஷன் அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ கூட சொன்னீங்க நீங்க, நான் 3:30 ம் மணிக்கு எந்திரிக்கிறேன், 11 மணிக்கு 11:45க்கு தூங்குறேன் அப்படின்னா, டெய்லி பேசிஸ்ல நான் இன்னும் இன்ஸ்பயர் பண்றேன், என்னோட டைமை வேல்யூபிளா யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ ம் அந்த இன்ஸ்பிரேஷன் கேட்க கேட்க அஸ் அ லேடியா என்னாலையும் சாதிக்க முடியும், என்னாலையும் ம் கண்டிப்பா வந்து லைஃப்ல சக்சஸ் ஆக முடியும். இப்போ ம் அவங்கவுங்க ப்ரொஃபஷன்ல சொன்னாங்க, டாக்டரா இருக்கேன், வெல்னஸ் கோச் ஆனேன், வெல்னஸ் கோச்ல இருந்து நான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணேன், இவ்வளோ ஃபாரின் போனேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன ம் அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன் டெய்லி பேசிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா எங்க ம் வேணாலும் போலாம். ஆனா வந்து அது கரெக்டான இன்ஸ்பிரேஷனா ஹானஸ்டியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பீக் போலாம். ஏன்னா அவங்க இட்லி கடை வச்சிருந்தேன் அப்படின்னாங்க. ஸோ ம் அவங்களாலெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஸ்டோரி ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா அதுல ம் கரெக்டான பாயிண்ட் எடுக்கணும். ஹானஸ்டிங்கிற பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. அப்புறம் நீங்க ம் ஒன்று சொன்னீங்க, ஏழையா வந்து நம்ம பிறக்கிறது வந்து தப்பு அப்படின்னு, அதாவது ஏழையா இருந்தா நம்ம உருப்பட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. ம் எடுக்கிறத கரெக்டான பாயிண்ட் எடுத்து இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னா லைஃப்ல வந்து சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது நேத்தும் இன்னைக்கும் இந்த செஷன்ல ரொம்ப கத்துக்கிட்டேங்க சார். சூப்பர் சூப்பர் இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. அதனாலதான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நீங்க இவ்வளவு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்திருக்கிறீங்க. நான் ஃபைனலா ஒண்ணு மட்டும் என்ன அப்படின்னா நான் சொல்லிடுறேன். 3 மணிக்கு ஷார்ப்பா முடிக்கணுங்கிறது என்னோட திட்டம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு. நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இன்ஸ்பயர் ஆகுங்க. இன்ஸ்பயர் ஆகி உங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து உங்க குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்க என்ன அப்படின்னா நீங்க நல்லபடியா நீங்க இருக்கும்போது மத்த கஷ்டப்படுற பீப்புளுக்கு வந்துட்டு நீங்க இன்ஸ்பிரேஷனலா இருக்கணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். அவங்களோட லைஃப் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க இன்ஸ்பிரேஷனலா அவங்க சேஞ்ச் ஆகணும். இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத கிருமி உலகம் பூரா பரவுதுன்னு சொல்றாங்க இல்ல. அப்ப நம்ம என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணணும். உங்க பேரே வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்க பேர் இப்ப நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் என்ன அப்படிதான் நினைப்பேன் நானு. என்னோட பேர் வந்துட்டு எனக்கு இனிஷியல் வந்துட்டு ரவி சுந்தரம் தான். இன்ஸ்பைரிங் ரவி சுந்தரம். நான் வந்துட்டு என்ன அப்படின்னா மத்தவங்களை இன்ஸ்பிரேஷனலா நான் இருக்கிறது தான் என்னோட லைஃபே. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் மாறும்போது எவ்வளவு பீப்புளோட லைஃபை வந்துட்டு மாத்தக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு. ஹியூமன் பொட்டன்ஷியல், அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல். ஆனா கண்டிஷன் நீங்க இன்ஸ்பயர் ஆகணும். இன்ஸ்பயர் மத்தவங்களுக்கு நீங்க இருக்கணும், மிஸ் இன்ஸ்பிரேஷனலா இருக்கணும். இது இருந்ததுன்னா நல்லது. நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒரு அருமையான சப்ஜெக்டோட நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மீட் பண்ணுவோம். உங்களோட நண்பர்கள் யார் இருந்தாலும் சரி அழைச்சிட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா காமிங்க. என்ன வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னெல்லாம் விஷயங்கள் பண்றேனோ அது ஜெனரல் பப்ளிக் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்களும் அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா பெனிஃபிட் ஆகணும். சரியா? ஒரு இந்த இந்த நாள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாகவும் நீங்க இருக்கணும். சரியா? ஆல் த பெஸ்ட்டுங்க. பை.